ஹாய் ஆல், இந்த வீடியோவில் ஐஎன்எம் டெஸ்ட் 1 பார்ப்போம். ஆல்ரெடி டெஸ்ட் 1 போஸ்ட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. இது வந்து டெஸ்ட் 2 குரூப் 2 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதல் கேள்வி, பின்வருவனவற்றில் எது உண்மையானது? 1. சென்னை வாசிகள் சங்கம் 1853இல் உருவாக்கப்பட்டது. 2. இந்த காலகட்டத்தில் சித்திரவதை ஆணையம் நிறுவப்பட்டது. சென்னை வாசிகள் சங்கம் வந்து 1852 தான். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தப்பு. இதில் வந்து எது வந்து கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் பி ஒன்லி 2, ரெண்டாவது மட்டும்தான் சரியானது. இரண்டாவது கேள்வி, எந்த ஆண்டு முத்துசாமி முதல் இந்திய நீதிபதியாக மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் நியமிக்கப்பட்டார்? இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி 1877. யாரு ஞாபகம் வச்சுக்கோங்க, டி முத்துசாமி அப்படின்றவங்க இந்திய நீதிபதியாக. நெக்ஸ்ட், பின் வருவனவற்றில் மெட்ராஸ் மகாஜன சபையின் பங்கேற்காதவர்கள் யார்? இதுல வந்து யார் யார் பங்கேற்பாங்க அப்படின்னா, ஆனந்தச்சர்லு, ரங்கையா, வீரராகவாச்சாரி, இவங்க 3 பேருமே பங்கேற்றிருப்பாங்க. அப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்டு. வி ஐயர் அப்படின்றவங்க தான் இதுல பங்கேற்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின் வருவனவற்றில் முக்கிய தீவிரவாதிகள் யாரு? இதுல தீவிரவாதி யாருன்னா ஆப்ஷன் பி பாரதியார், அவர் தான் தீவிரவாதி. நெக்ஸ்ட், பின்வரும் எந்த காங்கிரஸ் மாநாட்டில் பக்ருதீன் தியாப்ஜி காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்றார்? ஆப்ஷன் சி தேர்டு காங்கிரஸ் மாநாட்டில் தான் பக்ருதீன் தியாப்ஜி தலைவராக இருப்பாரு. உங்களுக்கு ஒரு கேள்வி, முதல் 2 மாநாட்டுக்கு யார் யார் தலைவர் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், 1908 திருநெல்வேலி எழுச்சிக்கு முக்கிய காரணம் எதுன்னு கேட்குறாங்க. அதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி வஉசி மற்றும் சுப்பிரமணியம் சிவா 2 பேருமே வந்து கைது செய்யப்பட்டிருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் 1908 இந்த போராட்டம் நடக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், இந்தியா விஜயா சூரியோதயம் போன்ற தீவிர ஆவணங்கள் எந்த இடத்தில் வெளியிடப்பட்டுள்ளன? இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி பாண்டிச்சேரியில தான் வெளியிட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், மெட்ராஸ் திராவிட சங்கம் எப்போது உருவாக்கப்பட்டது? இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1912. நோட் பண்ணிக்கோங்க, மெட்ராஸ் திராவிட சங்கம் 1912. நெக்ஸ்ட், 1920 தேர்தலில் நீதி கட்சி எத்தனை இடங்கள் வென்றுள்ளன? இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 63 இடங்கள்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிபி வாடியா மற்றும் திரு வஉசி போன்ற முக்கிய தலைவர்கள் பங்கேற்ற மாநாடு எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ரவுலட் சத்தியாகிரகம். ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின், இது ரொம்பவே முக்கியம். தமிழ்நாட்டில் கிளாபத் நாள் எப்பொழுது அனுசரிக்கப்பட்டது? இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஏப்ரல் 14. எந்த ஆண்டில் ராஜாஜி நீல் சிலையை அருங்காட்சியகத்திற்கு மாற்றினார்? இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1937. நெக்ஸ்ட், எது சரியானது? ஒத்துழையாமை இயக்கத்தில் தொழிலாளர்கள் பங்கேற்கவில்லை, ஒத்துழையாமை இயக்கத்தில் மாணவர்கள் பங்கேற்கின்றனர். இதில் வந்து செகண்ட் ஒன் வந்து சரிதான், மாணவர்கள் பங்கேற்றாங்க. ஆப்ஷன் பி கரெக்ட், ஒன்லி 2 தான் சரி. நெக்ஸ்ட், பெரியார் ஆங்கிலேயர்களை எதிர்க்கும் ஒரே இயக்கம் எது? ஆப்ஷன் பி ஒத்துழையாமை இயக்கத்தில் தான். நெக்ஸ்ட், பாரத மாதா சங்கத்தை தொடங்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ நீலகண்ட பிரம்மாச்சாரி தான் தொடங்கியிருப்பாரு. பாரத மாதா சங்கம்னாலே நீலகண்ட பிரம்மாச்சாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், சென்னை வாசிகள் சங்கம் குறித்து கீழ்கண்டவையில் எது சரியானது? கஜுலட்சுமி நரசு மற்றும் ஆனந்தச்சர்லுவால் இது ஆரம்பிக்கப்பட்டது. செகண்ட் ஒன்று, இவ் அமைப்பின் பல கோரிக்கைகள் பின்னரில் இந்திய தேசிய காங்கிரசின் கோரிக்கைகள் ஆயின. தேர்டு, இது 1812ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 3வது மட்டும் சரியானது. நெக்ஸ்ட், கூற்று காரணம். கூற்று வந்து ஹிந்து பத்திரிகை 1878ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. காரணம், டி முத்துசாமி எனும் இந்தியர் நீதிபதியாக பணியமர்த்தப்பட்டதை சென்னையைச் சேர்ந்த அனைத்து பத்திரிகைகளும் விமர்சனம் செய்தன. இதில் வந்து 2மே சரி, கூற்று காரணம் 2ம் சரி. காரணம் என்பது கூற்றிற்கான சரியான விளக்கம். ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் அண்ட் ஆன்சராக பார்க்காதீங்க, இது என்ன அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஹிந்து பத்திரிகை அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அந்த இயர் பார்த்துக்கோங்க, 1878. ஏன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, டி முத்துசாமி அப்படின்றவங்க ஒரு இந்தியர். இவங்க வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக பதவி ஏற்கிறாங்க. அதை வந்து அங்கே சென்னையை சேர்ந்த யாருக்கும் பிடிக்கல. அவங்க செஞ்ச விமர்சனத்தை கண்டித்து இந்த பத்திரிகை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஐஎன்எம் பொறுத்தவரை நீங்கள் கதையாக படிக்கும்போது உங்களுக்கு மறக்காது, எப்படி கூற்றுக்காரன் கேட்டாலும் நம்மளால் எழுத முடியும். நெக்ஸ்ட்டு, இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாடு 1885ஆம் ஆண்டு பம்பாயில் நடைபெற்றது. மொத்தம் 72 உறுப்பினர்களில்
23 நபர்கள் மட்டுமே மெட்ராஸை சேர்ந்தவர்கள். இதன் இரண்டாவது மாநாடு 1887 மொத்தம் 605 உறுப்பினர்களுடன் மெட்ராஸில் நடைபெற்றது. இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 and 2 மட்டும் கரெக்டு. நெக்ஸ்ட் ஒன்று 1907 ஐரோப்பியர்களுக்கு சொந்தமான கோரல் நூற்பாலையில் வேலைநிறுத்த போராட்டத்தை வழிநடத்தினார்கள் வ.உ.சி. மற்றும் சுப்பிரமணிய சிவா. செகண்ட் ஒன்று எம்.பி.டி. ஆச்சாரியா மற்றும் டி.எஸ்.எஸ். ராஜன் மிதவாதிகள் வகுப்பைச் சேர்ந்தவர்கள். இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் ஏறு வரிசையில் வரிசைப்படுத்து. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3 to 4 1. அதாவது சென்னை திராவிட கழகம் ஃபர்ஸ்ட், ரவுலட் சத்தியாகிரகம் செகண்டு, சுயராஜ்ய கட்சி உருவாக்கம் தேர்டு, நீல் சிலை அகற்றல் 4. நெக்ஸ்ட் ஒன் 1920 மாகாண தேர்தலில் காங்கிரஸ் பங்கேற்றது. அந்த தேர்தலில் நீதி கட்சி 93 இடத்திற்கு 68 இடம் வென்றது. வாணியம்பாடி கிளாபத் எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக திகழ்ந்தது. மேலே கூறியவனில் எது தவறு? தவறு எதுன்னு கேட்குறாங்க. 1 and 2 தவறு, 3வது சரி. நெக்ஸ்ட் இந்த கூற்று ரொம்ப ரொம்ப முக்கியம். இது யார் சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது. இதை சொன்னது அன்னி பெசன்ட் அப்படின்றவங்க சொல்லியிருப்பாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி அன்னி பெசன்ட். நெக்ஸ்ட்டு வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்றவர்கள் யாருன்னு கேட்குறாங்க. சர்தார் வேதரத்னம், கே சந்தானம், ருக்மணி லட்சுமிபதி, ராஜாஜி. இவங்க எல்லாருமே தான். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு சென்னையில் ராஜாஜி தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. 1929 பிப்ரவரி 1 சைமன் குழு சென்னை வந்தபோது குழுவுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டப்பட்டது. நெக்ஸ்ட் நீதி கட்சி 1937 வரை தொடர்ந்து ஆட்சி செய்தது. இது சரின்னு கேட்குறாங்க. இதில் 2 and 3 மட்டும் கரெக்டு. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஆங்கிலேய அரசால் பூர்ண சுயராஜ்யம் ஜனவரி 26, 1930 ஆண்டில் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாட்டில் சீனிவாசனார் மற்றும் ராஜாஜி சுயராஜ்ய கட்சியை ஆதரித்தனர். எது சரின்னு கேட்குறாங்க. இதில் எதுவுமே சரி கிடையாது, ரெண்டுமே தவறு. ஆப்ஷன் டி. 25 கொஸ்டின் பார்த்துருக்கோம் ஐஎன்எம்மில். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறவங்க ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்குள்ளே உங்களுக்கு வேறு எந்த சப்ஜெக்டில் டெஸ்ட் வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.